வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். பெண்கள் சமையலை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு 7 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அசைவம் சமைச்சோம் அப்படின்னா அந்த சமைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டு சமையல் அந்த மேடை இருக்குது இல்லைங்களா, அந்த சமையல் கட்டு ஃபுல்லாக சிங்கில் இருந்து அந்த அசைவத்தோடைய ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பச்சை வாசம், அந்த பச்சை கறியில் கழுவணும் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி கவிச்ச வாடை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வாடை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன துண்டு புளியை வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் வாசனை இருக்கக்கூடிய பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக ஊற்றி விட்டிங்கன்னா ஊற்றி அப்படியே தெளித்து விடுங்க. அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஒரு தண்ணியில் கலந்து அதை ஃபுல்லாக தெளித்து விடுங்க. அந்த அசைவ வாடை உங்களுக்கு சுத்தமாக வராதுங்க. ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது அந்த டைமில் மட்டும் கிடையாதுங்க, டெய்லியுமே நம்ம இதை பண்ணும்போது நம்மளுடைய சமையல் எப்போதுமே நறுமணத்தோடவே இருக்குங்க. நமக்கு சமைக்க உள்ளே போகும்போதே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்லம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போல்லாம் இந்த ஒயிட் சுகர்லாம் தவிர்த்துட்டு வெல்லம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த வெல்லத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதை உடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய வீடுகள் வாடகையாக இருக்கட்டும் இல்லை சொந்த வீடாக இருக்கட்டும் எல்லாமே டைல்ஸில் தான் இருக்குது. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா கார வீடாக இருக்கும், வெளியில் மணல் இருக்கும், மண் தரதாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இதில் வச்சு அந்த வெல்லத்தை ஒரு கல் வச்சு இல்லைன்னா ஒரு மத்து வச்சு நல்லா கொட்டி எடுத்துப்பாங்க. அதை கொட்டினா தூள் தூளாக நொறுங்கிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம அப்படி கொட்டும்போது டைல்ஸு கொஞ்சம் விரிசல் விட்டுருச்சுனாலும் முடிஞ்சு போச்சு, அது பெரும் ப்ராப்ளம் ஆயிரும். அது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமங்க. அப்போது இந்த வெல்லத்தை நம்ம எப்படி தான் உடச்சி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேரட் துருவியில் வச்சு நீங்கள் அப்படியே வெல்லத்தை துருவி பாருங்கள். ஒரு சிரமமே இல்லாமல் சீக்கிரமாக வெள்ளத்தூள் ரெடி ஆயிரும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே நாட்களில் வேலைக்கு போகிற பெண்கள் சண்டே நாட்களில் இந்த மாதிரி வெல்லத்தை துருவி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் உங்களுடைய கிச்சனில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போதுமே இந்த வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக சமையலில் இந்த வெல்லம் யூஸ் பண்ணுறோம். இந்த புளி குழம்புக்கு, அதாவது பாவக்காய் புளி குழம்புலாம் வச்சா வெல்லம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. இதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. அடுத்து 3வது டிப்ஸு பார்த்திங்கன்னா, நமக்கு தயிர் சீக்கிரமாக புளிச்சிடும் இல்லைங்களா. சில சமயங்கள் அதாவது அதிகமாக இந்த வெய்ய காலத்தில் தான் பார்த்திங்கன்னா தயிர் சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அப்படி தயிர் சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஞ்சி சின்ன துண்டாக எடுத்து நல்லா நசுக்கி ஒரே ஒரு துண்டு தேங்காய் பத்தை அதையும் 2யுமே சேர்த்து தயிரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தயிர் சீக்கிரமாக புளிச்சே போகாதுங்க. அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்ட ஒரு தயிர் எப்படி இருக்கும் அந்த ஒரு பக்குவத்திலேயே அந்த தயிர் இருக்கும். அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து 4வது டிப்ஸை பார்த்திங்கன்னா, இந்த நெய் நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா அதிகமாக நெய் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. இந்த ஏதாவது ஸ்வீட் செய்கிறோம் இல்லை சேமியா அதாவது கேசரி இந்த மாதிரி செய்யும்போது தான் இந்த நெய் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம அதிகமாக நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அடிக்கடி போய் வாங்க முடியாது. அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு 1/4 லிட்ரு 1/2 லிட்ரு 1 லிட்டருன்னு நிறைய ஸ்டாக் வச்சுருப்போம்.
அப்படி வந்து வச்சுருக்கிறது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நெய்யில் ஒரே சின்ன துண்டளவு மட்டும் வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெல்லத்தை வந்து அதில் போட்டு வச்சுருங்க. குட்டியாக ஒரு வெல்லத்துண்டு அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நெய் வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே அது வந்து ஸ்மெல் வந்து கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அதிகமாக இந்த டிப்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக நெய் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால அடிக்கடி நெய் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேறு ஏதோ ஸ்வீட்ஸ் செய்யணுன்னா நெய் யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த நெய் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வாங்கினோன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி இதில் தான் கிடைக்கும். அது வாங்கும்போதே ஒரு மாதிரி அதில் ஏதோ கலந்த மாதிரி ஸ்மெல்லு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் நேச்சுரலாக பக்கத்தில் வந்து சொல்லி வச்சுருவோம். மாடெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு அந்த பால் விற்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த தயிர் இதெல்லாம் போடும்போது அதிலருந்து எடுப்பாங்க. அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை காய்ச்சும் போது அந்த ஆடையை சேர்த்து அவங்க வந்து நெய் தயாரித்து செய்வாங்க. இல்லைன்னா அந்த தயிர் போட்டாங்கன்னா மோர் கடையும் போது அந்த வெண்ணெயை எடுத்து வச்சு அந்த நெய் வந்து செய்வாங்க. அப்போது அவ்வளோ மணமாக இருக்குங்க. அதுதான் சொல்கிறது, அந்த நேச்சுரலோட பவருங்கிறது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்த நெய் வந்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி அவங்க செய்யும்போது 1/2 லிட்ரு 1 லிட்ரு அந்த ஆவரேஜ் தான் வந்து செய்வாங்க. அப்போ நாங்கள் சொல்லி வச்சு என்ன பண்ணிடுவோம், டோட்டலாக வாங்கி வச்சுப்போம். ஏன்னா அவங்க திரும்ப அதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும், லேட்டாக தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க செய்யும்போதே நாங்கள் உடனே வாங்கி வச்சுருவேன். அப்படி நான் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடாது, அந்த கெட்டு போகக்கூடாது சீக்கிரம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை நான் அதில் போட்டு வச்சுருப்பேன். நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கும்போது அந்த நெய் எப்படி இருந்துச்சோ கடைசி வரைக்கும் அந்த நெய் அப்படியே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெங்காயம் நிறைய கட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அதனால நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலும் இருக்கும். நம்மளால் அடுத்த வேலை பார்க்குறதே ஒரு மாதிரி தலைவலி கூட சில சமயம் நமக்கு வந்துடும் இல்லைங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுற கத்தியை லேசாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து கட் பண்ணிங்கன்னா கண்ணில் தண்ணியே வராதுங்க. அதிகமாக வெங்காயம் நீங்கள் கட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வெங்காயம் கட் பண்ணாலும் கண்ணில் தண்ணி வராது. அதுக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷமாச்சும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். அதுக்கு டைமெல்லாம் இல்லைன்னா கத்தியை மட்டும் லைட்டாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி பாருங்கள். நம்ம கண்ணில் இருந்தெல்லாம் கண்ணீரே வராதுங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் வரும்போது அந்த வெங்காயத்தினால தலையும் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னா இது தாங்க. அடுத்ததாக வந்து 6வது டிப்ஸுங்க. நீங்கள் சமைக்கக்கூடிய சாப்பாட்டில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா 2 ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறை வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா உப்பு சரியாயிடும். அதே போல் குழம்புலேயும் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த வெல்லம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒயிட் சுகர் போடுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஒயிட் சுகரை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி துருவி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கும் அந்த சலிப்பு தெரியாது. இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதை உடச்சி நம்ம போடுறதுக்கு அந்த சலிப்பு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே போடாமல் போயிடுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 7வது டிப்ஸுங்க. சில சமயத்தில் நம்ம வச்சுருக்கக்கூடிய தோசை மாவில் தோசை சரியாக வராது. அதே மாதிரி வந்து தோசை மாவு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தோசையும் சரியாக வர மாட்டேங்குது, மாவும் கொஞ்சமாக இருக்குது. எப்படி வந்து நமக்கு சரியாக தோசை வரலைன்னா அந்த கொஞ்சமாகவும் பத்தாதே அப்படின்னு தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி சமயத்தில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி அந்த மாவில் வந்து ஊற்றி நல்லா வந்து கலந்து தோசை வந்து சுடுங்க. அப்படி தோசை சுட்டிங்கன்னா கல்லில் தோசை ஒட்டாமல் வரும். அதே சமயம் தோசையில் வந்து புளிப்பு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அந்த தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஆயில் வச்சு தடவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. அதை தோசை வந்து சூப்பராக
நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.